எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டோம் பத்தியில கொடுமடை. பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனண்டே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு. 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில் நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகினதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க அது கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டுறாப்ல. ஏதோ ஒன்று அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது நசீருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. தமிழகத்துல நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பத்தின செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பெரும்பாலும் தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பத்தின செய்திகளானது வெளியிடப்படும். குறிப்பா சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய காணொலிகள் பற்றின வீடியோவானது வெளியிடப்படும். குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல் பற்றிய செய்திகளானது தொடர்ந்து வெளியிடப்படும். எனவே அரசியல் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும்.